வணக்கம். இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, நம்ம இந்த எதிர்க்கட்சி 2 பேரும் சொன்னாங்க இல்லையா? அனுபவம் இல்லாத கட்சி, ஆட்சி நடத்த தெரியாது, ஒண்ணும் நடத்த தெரியாது. இவங்களுக்கு போய் ஓட்டு போட்டுட்டீங்க. நாடு வந்து என்ன ஆக போதோ தெரில அப்படின்னு ரொம்ப 2 பேரும் கவலைப்பட்டீங்க. நீங்க இப்ப 2 மாசம் ஆகப்போகுது. அவர் ஆட்சிக்கு வந்து 2 மாசம் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா, ஆட்சி தெரியாத ஒரு மனுஷன் தான் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காரா? உங்க 2 பேத்துக்கும் ஆட்சி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. மினிமம் 70 to 50 வருஷம், 40 வருஷம் ஆட்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. நீங்க ஆட்சியில இருக்கும்போது டிஎம்கே செஞ்ச தப்பவோ, இல்லை டிஎம்கே வந்து ஏடிஎம்கே செஞ்ச தப்பவோ ஏன் அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் போட்டு மக்கள்கிட்ட கொடுக்கல நீங்கள்? அதை நீங்கள் செஞ்சுருக்கலாம்ல. அதை செய்யாமல் அதெல்லாம் செஞ்சவரை கூப்பிட்டு தப்பு தப்புன்னு சொல்கிறீங்களே. அப்போ நீங்கள் 2 பேரும் கதறிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு தப்பை எடுத்து எடுத்து மக்கள்கிட்ட சொல்ல சொல்ல எதில் நிதி வருது, எதில் கொள்ளையடிச்சிங்க, எவ்வளோ பணம் கஜானாவுக்கு மீதி ஆகிட்டு இருக்குன்னு ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல உங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சலாக இருக்குது. தாங்கிக்க முடியல. நாளைக்கு நம்ம வந்தால் இது ஒன்றுமே பண்ண முடியாது, இவன் ஒன்று ஒன்றா சொல்கிறானே, இதை அப்படியே கழிச்சு பண்ணணும். அவர் வந்து உண்மையிலுமே தப்பாக தான் ஆட்சி பண்ணுறாரா, ஆட்சி நடத்த தெரியலனா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க தெரியுங்களா? 2 பேருமே பேசாமல் சைலண்ட்டாக விட்டுருப்பீங்க. இது மக்களுக்கு போய் சேரட்டும், அப்போ தான் இவனுக்கு ஆட்சியும் தெரில ஒன்றும் தெரிலன்னு மக்கள் இவனை நிராகரிப்பாங்கன்னு சொல்லுவான். ஆனால் 2 பேரும் கதர் நிற்கிறீங்களா? 2 பேரும் தப்பு தப்பு தப்புன்னு. அப்போ என்ன நடக்குது? அவர் செய்கிறதுக்கு ஆச்சு கரெக்டு, அதை உங்களால் தாங்கிக்க முடியல. நாளைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இதெல்லாம் தப்பெல்லாம் பண்ண முடியாதுங்கிற ஒரு பதட்டம்.